பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். ஏன் என்று தெரியவில்லை. சித்திரலேகா ஏன் இன்னும் வரவில்லை? இது என்ன குரல் கேட்கிறது எனக்கு? சித்திரலேகாவின் சிரிப்பொலி கேட்கிறதா? ஏன் நான் அனிருத்தனின் காதலினால் இத்தனை பைத்தியமாகிவிட்டேனா? யாரது? யாரது? இந்த சோனிதபுரத்து ராஜகுமாரியிடம் மாய வித்தையை காட்டும் தைரியம் யாரிடம் இருக்கிறது? தாமே தெரிந்து கொள்ளுங்கள் ராஜகுமாரியே. சித்திரலேகா, நீதானே? இல்லை, அனிருத்தன். இது என்ன குறும்புத்தனம் சித்திரலேகா? நான் புரிந்து கொண்டேன். நீ உனது மாய வித்தையினால் கண்களுக்கு தெரியாமல் இருக்கிறாய். உஷா, அது சரி. நான் தனியாக வந்ததால் இது விளையாட்டாய் போய்விட்டது. ஆனால் என்னோடு அந்த துவாரகாவின் ராஜகுமாரன் அனிருத்தன் வந்திருந்தால் அப்போது உஷா, அனிருத்தன் பெயரை சொன்னதுமே உனது முகம் எப்பொழுதுமே ரோஜா போல் சிவந்து விடுகிறது. அவர் பெயரை சொன்னதுமே உனக்கு இந்த நிலை என்றால் உண்மையிலேயே அனிருத்தன் உன் முன்னால் வந்தால் உன்னுடைய நிலைமை என்னவாகும்? என்னை இதை நினைவில் கொள். அனிருத்தனை கடத்தி வரும் அனுமதியை நான் உனக்கு தரவில்லை. உஷா, நீ உனது வாயால் தான் இதை சொல்கிறாய். ஆனால் உனது முகத்தின் மீது உன் மனதிலே உள்ளது காதல் மற்றும் நாணத்தின் சிகப்பினால் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதே. சரி விடு. காதலை பற்றி முழுதும் அறிந்தவள் போல் பேசுகிறாயே. உண்மைதான். எனக்கு என்ன தெரியும் காதலை பற்றி? ஏனெனில் நான் இதுவரை காதல் வசப்பட்டதில்லையே, இனிமேலும் செய்ய போவதும் இல்லை. ஏன்? ஏனா? உனது இந்த நிலைமையை பார்த்து எந்த முட்டாள் தனது சுகமான தூக்கத்தை கெடுத்துக் கொள்ள நினைப்பாள்? இரவும் பகலும் ஒரு மனிதனை பற்றியே கனவு காண்பது என்னால் முடியாது உஷா. சித்திரலேகா, குங்குமப்பூ தோட்டத்திற்கு செல்லாமலேயே குங்குமப்பூவின் வாசனையில் கிடைக்கும் இனிமை எவ்வாறு இருக்கும் என்று ஒருவர் எவ்வாறு அறிந்து கொள்ள இயலும்? அப்படியா? சித்திரலேகா, நீ யாரை ஒரு மனிதன் என்கிறாயோ அவர் வெறும் ஒரு மனிதர் அல்ல. அவர் எனது ஆத்மா. அவர் இல்லாமல் எனது உடல் உயிரற்ற உடல் போல் இருக்கிறது. உஷா, நீ சொல்வது உண்மைதான். உன்னிடத்திலே முன்பு இருந்த சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள் ஒன்றுமே இல்லையே. இவைகள் இல்லாமல் நீ ஒரு உயிரற்ற உடல் போல்தான் இருக்கின்றாய். இப்பொழுது நான் இந்த உயிரற்ற உடல் மீது புதிய உயிர் கொடுக்க நினைக்கிறேன். உஷா, உஷா, மன்னரும் மகாராணியும் வருகிறார்கள் என்று நினைக்கிறேன். இப்பொழுது என்ன செய்வது? உஷா, எதற்கும் பயப்படாதே. நான் மீண்டும் மறைந்து விடுகிறேன். சீக்கிரம் மறைந்து விடு சித்திரலேகா. யாரை தேடுகிறாய் உஷா? தந்தையே, இங்கே யாராவது வந்தார்களா? வணக்கம் தந்தையே. வணக்கம் மாதா.
வணக்கம் எங்களுக்கு செய்கிறாய். ஆனால் உனது கவனம் வேறெங்கோ இருக்கிறதே உஷா. அது 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 வந்து தந்தையே. யாரை தேடினாய் நீ? எவரையும் அல்ல தந்தையே. என்னிடம் பொய் சொல்கிறாய் நீ. ஏன் பொய் சொல்ல வேண்டும்? மகாராஜா, காரணமில்லாமல் அவளை ஏன் துன்புறுத்துகிறீர்கள்? ஏதாவது கிடைத்ததா? சந்தேகம் தீர்ந்ததா? இங்கே யாராவது வந்திருக்கலாம் மகாராணி. மன்னா, தமக்கு தம் மகள் மீதே சந்தேகமா? மகாராணி, தமது தாய்மையை தம்மை குருடாக்கி வைத்திருக்கிறது. எனவே உண்மை என்ன என்பதை தாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வதில்லை. ஆனால் நான் உண்மை என்ன என்பதை நன்றாக புரிந்து கொண்டேன். எனக்கு சந்தேகமில்லை, நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. நான் இல்லாத நேரத்திலே யாரோ ராஜகுமாரி உஷாவை சந்திக்க இந்த அறைக்கு வந்திருக்கிறார். எவரும் இல்லை தந்தையே. பொய்யா உண்மையா என்பது இப்பொழுதே தெரிந்துவிடும். அந்த அனிருத்தன் தனது மாயாவி வித்தையை பயன்படுத்தி உன்னை சந்திக்க அறைக்கு வந்திருக்கிறான். நானும் மாயாவி வித்தையை பயன்படுத்தி அவனை தேடி பிடிப்பேன். அவன் இங்கே எங்காவது ஒளிந்திருந்தால் எனது மாயாவி பார்வையில் இருந்து தன்னைத்தானே மறைத்திருக்க இயலாது ராஜகுமாரி உஷா. ஏதாவது தெரிந்ததா? ஒன்றும் இல்லை. யாராவது இருந்தார்களா? ஆம் மகாராணி, அறையிலே வேறு ஒருவரும் இல்லை. மன்னா, தமது மகள் மீது தாமே சந்தேகப்படுவது சரியல்ல. அழ வைத்து விட்டீர்கள். இப்பொழுது மகிழ்ச்சியா? தமது அன்பு மகளின் உதட்டிலே தாம் புன்சிரிப்பை தான் ஏற்படுத்த வேண்டும். ஆனால் தாமோ இவளை என்றும் அழ வைத்துத்தான் ஆனந்தப்படுகிறீர்கள். இது என் தவறல்ல, இவளது குற்றம்தான் மகாராணி. தந்தையே, இவள் எனது எதிரியோடு காதல் ஏன் செய்தாள்? எதிரி மீது வெற்றி கொள்ள வேண்டும். அவனை காதலிக்கவோ திருமணம் செய்யவோ கூடாது. எதிரியின் இடம் இருண்ட சிறையிலே, இதயத்திலே அல்ல உஷா. எதிரியினை வரவேற்பது நமது வாளின் கூர்மையினால் தான், பூக்களின் மாலையினால் அல்ல. சொல்வதை கேட்கிறாய உஷா? அனிருத்தனின் நினைவை உனது மனதிலிருந்து நீக்கிவிடு உஷா. நான் அனிருத்தனோடு சேர்த்து துவாரகை அனைத்தையும் அழித்து விடுவேன். அதோடு உனது திருமணத்தை வேறு நல்ல ராஜகுமாரனுக்கு செய்து வைக்கிறேன். வாருங்கள் மகாராணி. நிம்மதியாக உறங்கு மகளே. கவலையை விட்டு விடு. மாதா பார்வதி அனைத்தையும் சரி செய்து விடுவாள். வாருங்கள். சித்ரலேகா, நான் உண்மையாகவே பயந்து விட்டேன். ஏன் உஷா? எனது தந்தை தனது மாயாவி சக்தியினால் உன்னை பார்த்தால் என்ன செய்வதென்று எப்படி பார்த்திருப்பார்? நான் தான் முதலிலேயே வெளியே சென்று விட்டேனே. அதன் பிறகு அவர்கள் அறையிலிருந்து வெளியே சென்றதும் தான் நான் திரும்பவும் இங்கு வந்தேன். இப்பொழுது நான் போக போகிறேன். உனது அனிருத்தனை அழைத்து வர. இல்லை சித்ரலேகா,
அனிருத்தன் இங்கே இருப்பதாக சந்தேகப்பட்டு தந்தை செய்த கலவரத்தை பார்த்தால் அவர் நிஜமாகவே இங்கே வந்து விட்டால், அது தந்தைக்கும் தெரிந்து விட்டால், பிறகு இங்கே பிரளயமே நடந்துவிடும். ஒன்றும் ஆகாது உஷா. காதல் செய்துவிட்ட பிறகு அஞ்சுவது சரியல்ல. ஆபத்தோடு விளையாட கற்றுக்கொள். இருந்தாலும் போதும், நான் எதையும் கேட்க மாட்டேன். நான் செல்கிறேன். என்னை எதிர்பார்த்திரு. நான் திரும்பி வரும் பொழுது அப்பொழுது என்னோடு இருப்பார் உனது கனவு கள்ளன் ராஜகுமாரன் அனிருத்தன். ஆனால் என்னால் இங்கே எவ்வாறு இருக்க இயலும் தேவரிஷி? தேவரிஷி, நான் எனது கனவு கண்ணியை சந்திக்க விரும்புகின்றேன். அவளை தேட விரும்புகிறேன். இங்கே ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு பாரமாக இருக்கின்றது. இனி அவள் இல்லாமல் என்னால் இருக்க இயலாது தேவரிஷி. நாராயண நாராயண. மைந்தா அனிருத்தா, நான் உன்னிடம் முதலிலேயே சொன்னேன், உனது கனவு கண்ணியோடு உனது சந்திப்பு நிச்சயம் ஏற்படும் என்று. ஆனால் நீயோ துவாரகையை விட்டு செல்கின்றாயே. ஏன் என் பேச்சின் மீது நம்பிக்கை இல்லையா உனக்கு? தேவரிஷி, தாம் ஏன் நடக்காத ஒன்றை பேசுகிறீர்கள்? எனக்கு தம் மீது நம்பிக்கை இல்லையா? ஆனால் என்னால் அவள் இல்லாமல் இருக்க இயலாது. நான் அவளை சந்திக்க செல்கிறேன் தேவரிஷி. இதற்கு முன்னாலும் நீ எனது சொல்லின்படி அவளை பார்க்க சென்றாய். ஆனால் நடந்தது என்ன? பார்க்க இயலாமல் ஏமாற்றத்தோடு திரும்பி வந்தாய். ஆனால் இனி ஏமாற்றத்துடன் திரும்ப மாட்டேன். அவளை நிச்சயமாக சந்திப்பேன் தேவரிஷி. எப்படி சந்திப்பாய் அனிருத்தா? எப்படி? அங்கே உன்னை அவர்கள் கைது செய்து விட்டால் இப்போது உன் காதலி மீது மேலும் காவலை அதிகமாக்கி இருக்கிறார்கள். இப்போது அவளை சூரியன் மற்றும் சந்திரனின் ஒளிக்கீற்றுகள் கூட தீண்ட முடியாது. அதாவது அவளை சிறைப்படுத்தி இருக்கிறார்களா? ஆம் மைந்தா, ஆம். அப்படியெனில் தேவரிஷி, நான் விரைவாக அங்கே செல்ல வேண்டும். அங்கே அவள் வேறு வழியின்றி கவலையோடு அமர்ந்து அழுது கொண்டிருப்பாள். நானோ இங்கே நிம்மதியாக கவலையின்றி அமர்ந்திருப்பதா? எனக்கே என் மீது அவமானமாக இருக்கிறது தேவரிஷி. மைந்தா, இந்த காதல் நல்ல பலசாலி புத்திசாலி மனிதர்களையும் மூடர்களாக்கி விடுகிறது. அவர்கள் வெறும் மனதால் செயல்படுகிறார்கள். அறிவை பயன்படுத்தி செயல்பட நினைப்பது கூட இல்லை. தேவரிஷி, தாம் என்னதான் சொல்கிறீர்கள்? நேரடியாக ஏன் சொல்ல மறுக்கிறீர்கள்? அதாவது, அன்று நீ திடீரென்று அங்கே சென்ற போது காவல் புரியும் சேனைகளை பார்த்து வேறு வழியின்றி ஏமாற்றத்தோடு திரும்பினாயே. பானாசுரனும் உன்னை பார்த்து தெரிந்து கொண்டானே. என்னவாயிற்று மைந்தா? திடீரென்று சிரிக்கிறாய்? முனிவரே, நான் சிரிப்பது தமது கவனக்குறைவினை எண்ணிதான். எனது கவனக்குறைவா? முனிவரே, தாம் அன்று கனவு கண்ணியின் பெயரை கூட சொல்லவில்லையே என்னிடம். அவள் இருக்கும் இடத்தை பற்றியும் தான். தாம் என்னிடம் இந்த அறிகுறியை மட்டும்தானே சொன்னீர்கள். எப்பொழுது வடக்கு திசையிலே உனக்கு நெருப்பில் சூழப்பட்ட நகரம் தெரிகிறதோ அப்பொழுது காதல் நகரம் வந்துவிட்டதாக புரிந்து கொள். ஆனால் அதிலே எனது கவனக்குறைவு எங்கிருந்து வந்தது? இப்பொழுதுதான் தமது வாயிலிருந்து தானாகவே வந்ததே. அந்த பானாசுரனும் என்னை பார்த்து விட்டான் என்று, அதோடு நான் சென்ற உடனேயே காவலர்கள் கனவு கண்ணியை கைது செய்தார்கள் என்று, அவளை சிறை செய்து விட்டார்கள் என்று. ஆனால் இதிலே சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது? இதற்கான அர்த்தம் இதுதான் தேவரிஷி. உண்மையிலேயே அந்த கனவு கண்ணி வேறு யாரும் அல்ல, சோனிதபுரத்தின் ராஜகுமாரி உஷாதான்.